உங்கள் வீட்டில் பழைய சலடை இருந்துச்சுன்னா அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஐடியாவுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மறுபடியும் ரீயூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. அதில் வந்து மேலேயும் கீழேயும் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணோன்னா இந்த மாதிரி 3 பீஸாக நமக்கு கிடச்சிருக்கும். இதில் வந்து சென்டரில் உள்ள அந்த பெரிய பீஸ் எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த பீஸை அந்த சலடை உள்ளே வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த வலையை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண வலை மேலே அந்த பாக்ஸை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோங்க. இது ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான குளுவாக வந்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டி முடித்த பிறகு இதோட எக்ஸ்ட்ரா பீஸை வந்து பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதோட மேல் பக்கத்தில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கிறதுனால கை கிளிக்குங்கிறதுனால இந்த மாதிரி டேப்பை போட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு குட்டி சலடையாக யூஸ் பண்ணிக்கலாங்க. மாவு சலிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சலடையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த பாக்ஸில் மேலே உள்ள பீஸை கட் பண்ணணும் பாருங்கள். அந்த பீஸில் 3 பக்கமும் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதில் வந்து இது மாதிரி ஒரு நூலோ கயிறோ வந்து விட்டு கட்டி விட்டுட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட கீழ் பக்கத்தில் வந்து ஒரு 4-5 பக்கத்தில் இந்த மாதிரி உள்ள நூலில் வந்து கிளிப்பை வந்து மாட்டி தொங்க விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம்னா துணி காய போடுறதுக்கு சின்ன சின்ன கிளாத்லாம் காய போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து அந்த சலடை கட் பண்ண மேல் பகுதி இருக்குது பாருங்கள். அதை வச்சு இன்னொரு யூஸ் ஐடியாஸ் இருக்குங்க. அது பார்க்கணுன்னா வீடியோ லிங்க் வந்து கீழே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.